மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தான். அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆதிபராசக்தி கோவிலில் யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம். சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது. மேல்மருவத்தூர் கோவில் வரலாறை தெரிந்து கொள்ளலாம். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டுமே இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்துள்ளது. இந்த மரத்திலிருந்து வடியும் பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாகவே இருந்துள்ளது. இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடனே இதை சாப்பிட்டு வந்தனர். ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால், இந்த மரத்தின் பால் மற்றும் கனிகளை சாப்பிட்டவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானதுதான். இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவல்கள் மற்ற இடங்களுக்கு பரவியது. அதன் பிறகு 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் அந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. அந்த மரத்தின் வேர் பகுதியிலிருந்து சுயம்புவாக கல்லொன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். இதற்கு சித்தர் பீடம் என்றும் பெயர் வந்தது. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதிதான் இந்த சுயம்புவிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆமாங்க, ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாகவே காரணமா இருந்திருக்கு. பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரமும் சாய்ந்துள்ளது, புற்றும் கரைந்துள்ளது. அதன் அடியில் இருந்த அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னை தானே வெளிப்படுத்திக் கொண்டாள். தன்னை தானே அம்மன் வெளிப்படுத்திக் கொண்ட அந்த இடத்தில் தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது. திரு கோபால நாயக்கர் என்பவர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கும் அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தார். அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கினர். அதில் கிடைத்த காணிக்கையை வைத்துதான் இந்த கோவில் பெரிய அளவில் கட்டப்பட்டது. ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டாள். அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் குடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றாள். 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல் அமைந்திருக்கும். மேல்மருவத்தூர் கோவில் சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதை ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும். அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம். இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகும். கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தினார். அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தார். பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ்வாலயத்தில் நடந்துள்ளது. இதனால் பக்தர்கள் பங்காரு அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினர். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறார்கள். மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து
சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றியே இருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது புற்று மண்டபம். இக்கோவிலில் உள்ள புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்குள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயமும் நிகழ்ந்து வருகிறது. புற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் உள்ளது. இதற்கு கூரை கிடையாது. 1974 ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது. சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டு. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். குறிப்பாக பெண் பக்தர்களின் வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கும். சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி, சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது போல சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.